ஓனிங் மக்களே, நீங்கள் வர கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் இம்மோர்டல் த பேடாஸ் ஹல்க் கூட எபிசோட் 8 இருக்கிறோம். லாஸ்ட் டைம் ஷேடோ பேஸுக்குள்ளே ஜென்ரல் 14 எப்படியும் இம்மோர்டல் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க ட்ரை பண்ண புதுசாக ஒரு அவதாரத்தோட அங்கிருந்து நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிடுறாரு. இவனை சாதாரண ஆட்களை வச்சு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ரிக் ஜோன்ஸை இப்போதைக்கு கம்ப்ளீட் அபாமினேஷனாக மாற்றி நம்ம ஹல்கை ஹண்ட் பண்ண அனுப்பியிருக்காங்க. ஹல்க் அபாமினேஷன் பிடிப்பாரா, ஹல்க் அவங்க கிட்ட தப்பிப்பாரா, மொத்தமாக பார்த்துடலாம். 8 நாட்கள் கழித்து ப்ரூஸ் பேனர் கோட் சுட்டெலாம் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு காரில் போயிட்டுருக்காரு. இதென்ன புது வேஷமாக இருக்குது, எவ்வளோ நாள் நான் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போனேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ரிஃப்ளெக்ஷனை பார்க்க அதில் நம்ம ஜோ ஃபிக்ஸட் அவருடைய வெர்ஷன் ஆஃப் ஹல்க் வந்து கண்ணில் தெரிகிறாரு. ஓ, இவன் தான் இவ்வளோ நாள் என்னை கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருந்திருக்கானா, அதிகமாக செலவு பண்ணுவானே பாவன். பேக்கெட்டில் கெசினோ பேச்சஸ்லாம் நிறையவே இருக்குது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் கூட தெரியலையே, எப்படியோ ஷேடோ பேஸ் கிட்ட தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது கார் தூரமாக போகிறத இந்த பக்கம் நம்ம அபாமினேஷன் பார்த்துட்ருக்காரு. அபாமினேஷன் ஹல்கை வேட்டையாட வந்துட்டுருக்காரு. அந்த பக்கம் மெக்கி காட்டுக்குள்ளே நம்ம ப்ரூஸ் பேனர் அண்ட் பெட்டி ராஸ் மீட் பண்ண அந்த இடத்துல ஏதாவது பெட்டி ராஸ் மிஸ் ஆனதுக்கு அறிகுறி கிடைக்குதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ண போயிருக்காங்க. எல்லாம் சுக்குநூறாக நுரையும் கிடக்குது. இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இங்கே இருந்தவங்களால் மட்டும் தான் சொல்ல முடியும் போலயே. உடச்சிட்டேன் ஹல்க், எல்லாத்தையும் உடச்சிட்டேன் அப்படின்னு இப்போதைக்கு ரெட் ஷீஹல்கா மாதிரி இருக்க பெட்டி ராஸ் மெக்கி முன்னாடி வந்து நிற்க. மெக்கிக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. பெட்டி, நான் ஜாக்கி மெக்கி ஏதோ வந்தாலும் பேசிட்டு இருக்கலாமா? அந்த பக்கம் ப்ரூஸ் பேனர் இப்போதைக்கு அவருடைய ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு. இவ்வளோ பெரிய ஹோட்டலில் யாரை தங்கியிருக்கேன், காசு எவ்வளோ செலவு பண்ணான்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனோடய அவர் அந்த ஹோட்டலுக்குள்ளே போக இந்த பக்கம் காரில் இருந்தவன் சரி என்ன மென்டலாக இருப்பான் போல் தனக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கான். எப்படியோ காசு வந்தால் சரின்னு சொல்லி அவர் காரை எடுக்க ரெடி ஆகுறாரு. அவருடைய காரை சுக்குநூறாக நொறுக்கி இந்த பக்கம் அபாமினேஷன் உள்ளே இருக்க அந்த டிரைவரை உயிரோட விழுங்கிடுறான். ப்ரூஸ் பேனர் எப்படி அவருடைய ரூமை கண்டுபிடிச்சி உள்ளே போய் கண்ணாடி முன்னாடி அந்த ஹல்கை பார்த்துக்கிட்டு, இங்கே பாரு எனக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. இந்த ப்ரூஸ் பேனர் ஃபார்ம், ஜோ ஃபிக்ஸட் ஃபார்ம் அது மனுஷனாக இருக்கும்போது, அதுவே ஹல்காக இருக்கும்போது டெவில் ஹல்க்கு, சேவஜ் ஹல்க்கு, அதை தாண்டி ப்ரொஃபஸர் ஹல்க்கு என்னாச்சுன்னு தெரியல. இது எல்லாத்தையுமே தாண்டி நீ புதுசாக வந்து நிற்கிறேடா, யாரா நீ, உனக்கு ஏதாவது ஒரு பேரை கொடுத்தாலும் டெவில் ஹல்க்குன்னு சொல்கிறது நல்லா இல்லை, கொஞ்சம் பயங்கரமாக இருக்கு. அதனால உன்னை நான் மேஸ்ட் என்னங்க சத்தம். இந்த டெவில் ஹல்க்கு பேரை வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த இடத்துல நம்ம அபாமினேஷன் உள்ள புந்து ரிசப்ஷனிஸ்ட்டை அடித்து துவம்சம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படின்னு சொல்லி பயங்கரமான சத்தம் எழுப்பிக்கிட்டு அபாமினேஷன் அந்த இடத்தையும் நாசமாக்க இப்போதைக்கு ஹல்கா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண நம்ம ஜோ ஃபிக்ஸட், அதாவது ப்ரூஸ் பேனர். நீயாடா, உன்னை நான் சீக்கிரமாக எதிர்பார்த்தனே. ஷேடோ பேஸ் தானே உங்கள் அனுப்புனான், எனக்குள்ளே யார் இருக்கான்னு நல்லாவே தெரியும். பிளான்ஸ்கி இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹல்க்கு ஏக்கப்பட்ட கேள்விகள் கேட்க அபாமினேஷன் ஹல்க் அப்படின்னு சொல்லி சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்கும்போதே ஹல்க்கு பிடிச்சி போச்சு. திரும்ப என் பேரையே சொல்லிட்டு இருக்கானா, யாரோ உன்னை ப்ரோக்ராம் பண்ணி அமைச்சிருக்காங்க, நீ பிளான்ஸ்கி இல்லை, யார் நீ அப்படின்னு சொல்ல அபாமினேஷன் அதோடைய முகத்தை விளக்கி காமிக்க உள்ள ரிக் ஜான்ஸோட முகம் கதற ஆரம்பிக்குது. ரிக் ஜான்ஸோட முகத்தை பார்த்த உடனே ஹல்க்கு ஷாக் ஆயிடுது. நேயா ஜெனரல் 14 இது எல்லாத்தையுமே அவருடைய ஷேடோ பேஸ்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அபாமினேஷனை வச்சு அவனை கொல்லுகடா, சீக்கிரமா தலையை திருக்கி போட்டுக்கடா அப்படின்னு கமெண்ட் கொடுத்துட்டு இருக்க. அபாமினேஷனை உருவாக்கின அந்த சயின்டிஸ்ட், நான் தான் அவனை வெளில அனுப்ப வேணாம்னு சொன்னேன், இப்போ பாருங்க அவன் 2 பேரை கொண்டுட்டான், 2 இன்னசென்ட் சிவிலியன் செத்துட்டாங்க. இந்த உண்மை மட்டும் வெளில தெரிஞ்சிச்சு நம்மளுடைய பேர் கெட்டு போயிடும், அபாமினேஷனை உடனே திரும்ப கொடுவாங்க. இதை கேட்ட உடனே ஜெனரல் 14 உண்மையெல்லாம் ஒன்றும் வெளில போவாது, அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்த ரிசப்ஷனிஸ்ட்டை மர்சனரிஸ் அடியாட்களை வச்சு ஜெனரல் 14 போட்டு தள்ளிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அபாமினேஷன் ஒருத்தன் வந்தாங்கிற ஒரு உண்மையை யாருக்கும் தெரிய விடாத அளவுக்கு சுற்றி ஒரு பெருமீட்டர் அமைச்சு உள்ளேருந்து யாருமே தப்பிக்க விடாத அளவுக்கு நம்ம ஜெனரல் 14 பாதுகாத்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஜெனரல் 14 ஒரு மாஸ்டராக மாறிட்டு இருக்காருங்க. அந்த பக்கம் ஹல்க் வர்சஸ் அபாமினேஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஜெனரல் 14 அபாமினேஷன் உடம்புல இருந்து சுரக்கிற அந்த ஸ்டொமக் ஆசிட் கம்ப்ளீட்டாக நம்ம ஹல்கை டிவைட்டலைஸ் பண்ணாது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் நம்ம அபாமினேஷன் வாய்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதனமா ஹல்க் கை விட்டுறாரு. அபாமினேஷன் வாயில் இருந்த அந்த ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கோட கையை அதே இடத்த துண்டாக வெட்டுது. ஹல்க் வந்து ஷாக் ஆகுறாரு. என்ன நடக்குதுங்க, என் கை ஏன் திரும்ப வளர மாட்டேங்குது, என் கை வளர மாட்டேங்குது, என் ஹீலிங் பவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இந்த பக்கம் அபாமினேஷனோட கண் வாயிலிருந்து அந்த டைஜஸ்டிவ் ஆசிட் இப்போதைக்கு கம்ப்ளீட்டாகவே நம்ம ஹல்கை கவர் பண்ணுது. ஹல்கோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடம்புல இருக்க சில பகுதிகளை இழந்துட்டு இருக்காரு. ஹல்கை காப்பாற்ற இப்போ யாருமே இல்லைங்க. அந்த பக்கம் அந்த இன்னசென்ட் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் 14 உண்மையை சொல்ல விடாத அளவுக்கு போட்டு தள்ளிட்டு இருந்தால அந்த மர்சனரிஸை கரெக்டாக உள்ள போது நம்ம ரெட் ஷீஹல்க்கு கையும் களவுமா பிடிச்சிடுறாங்க. கூடவே நம்ம ஜாக்கி மெக்கியுமே வந்திருக்காங்க. ஷீஹல்க்கு அவங்கள ஒரு வார்த்தை கூட பேச விடலை. மக்களை ஏன்டா கொல்றீங்க அப்படின்னு பறந்து இருக்க எல்லா மர்சனரிஸுமே பிரித்து மேய்ஞ்சிடுறாங்க நம்ம ஷீஹல்க். அவங்களால நம்ம ஷீஹல்க் வேகத்துக்கு ஈடு கொடுக்கவே முடியல. இந்த பக்கம் ஜெனரல் 14 எல்லாத்தையுமே அவருடைய ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்காரு. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அனுப்புங்க, அங்கே யாரும் உயிரோட தப்பிக்க கூடாது,
ஷீஹல்கோட மனசுக்குள்ள பெட்டி ராஸ் அவங்க அப்பா கூட போட்ட சண்டைன்னு சொல்லி எல்லாமே ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்கேன். எப்படியும் நம்ம ஹல்க் அபாமினேஷன் சண்டை போடுற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்தோடனே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இந்த பக்கம் நம்ம ஹல்க்கு கை கால்கள் வெட்டப்பட்டு கண் தெரியாம குருடா படுத்துட்டு இருக்காரு. அபாமினேஷன் உடம்புல இருக்க அந்த ஆசிட் இப்போதைக்கு கொஞ்சம் காலியா இருக்கு. அது திரும்ப சுரக்கிற வரைக்கும் அபாமினேஷன் அங்க படுத்துட்டு இருந்த ஹல்க்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. சார், ஷீஹல்க் வந்துட்டா, ஆசிட் என்ன சுரக்கலை, என்ன பண்றது? என்ன பண்ணாலும் சரி, ஆனா அவளை கொல்லாதீங்க. அவளை பாருங்கடா, வேற மாதிரி வால் வாங்கியிருக்கா, செம்ம பவர்ஃபுல் வெப்பனாக இருக்கா, அவளை கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஷீஹல்க் உள்ள நீ தான் இருக்கன்னு தெரிய எடுக்கிற ஜான்ஸ். பெட்டி, நீ என்னங்க பண்ற? என்னால் பார்க்க முடியல பெட்டி. ஹல்க்கு உதவி செய், எனக்கு உதவி செய். பேசிட்டு இருக்கும்போதே ஷீஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்க அந்த கூரான நகங்கள் மூலியமா நம்ம ஹல்கோட நெஞ்ச பொழக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க அந்த ஜாக்கி மிக்கிக்கு ஷாக்கு இந்த பக்கம் 14 அதை பார்த்துட்டு இருக்காரு. பெட்டி, உதவி செய்யுன்னு சொன்னேன், என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? கெட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே ஹல்கோட இதயத்தை எடுத்து ரெச்சி ஹல்க் கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வெல்கம் ஹோம் சன். அப்பப்போ வந்துட்டு போகிற போல ப்ரூஸ் பேனர் கண்ணை திறந்து பார்க்க அவர் முன்னாடி அவங்க அப்பா நிற்கிறாரு. இப்போதைக்கு திரும்ப நரகத்துக்குள்ளே வந்து நம்ம ப்ரூஸ் பேனர் மாட்டிக்கிட்டாரு. இந்த இடத்த ஒட்டி என்னால் தப்பிக்கவே முடியாதா? வெல், நீ எப்போ அந்த காமா ரேடியேஷன் பாம்பில் மாட்டிக்கிட்டியோ அப்போவே இங்கே மொத்தமாக மாட்டிக்கிட்டேன். உன்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியாது இன் ஒன் சென்ஸ். ஆனால் இதை என்னமோ புதுசாக கேட்குற மாதிரி என்கிட்ட கேட்குறேன். இந்த மாதிரி பலமுறை நம்ம இங்கே நின்று பேசியிருக்கோம். அதெல்லாம் மறந்துட்டியா ப்ரூஸ்? நீ என்னை ஏமாற்றிட்டு இருக்க, என்னை சுற்றி இருக்க அவங்க எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்க. எப்படியோ என்னை கொண்டு வந்து இந்த சாத்தான் கிட்ட மாட்டி விட்டல நீ, the one below one சாத்தான். ப்ரூஸ், நீ இங்கே தான் இருக்கணும். யூ பிலாங் ஹியர் மேன். இது நீ வாழ வேண்டிய இடம். ஏன்னா இங்கேருந்து தான் காமா உருவாகுது. ப்ரூஸ்க்கு ஒரே ஷாக் ஆகிடுது. காமா உருவாகுதா? அலை வடிவத்தில் இல்லை பார்ட்டிக்கல் வடிவத்தில் நாங்கள் காமா ரேடியேஷனை அளவிடுவோம். பட் இங்கே உருவாகுதுன்னு சொல்கிற என்ன தாண்டா இருக்கீங்க? காமாவோட முழு வடிவமே இங்கே தான் இருக்குது. காமா பிறக்கிற இடமே இதுதான். இது மேஜிக் கிடையாது ப்ரூஸ், இது அதுக்கும் மேலே. ஒரு மனிதனா நரகத்திலையும் ஒரு மிருகமாக மான்ஸ்டராக மேல் உலகத்திலையும் என்னால் தொடர்ந்து இருக்க முடியாது ப்ரூஸ். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதாச்சும் ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா அப்படின்னு அவங்க அப்பா கேள்வி கேட்க, ப்ரூஸ் இதெல்லாம் உனக்கு தேவை தாண்டா, காலம் முழுக்க இந்த நரகத்தில் நீ தனிமையிலே சாகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா, தனிமையா? நான் தனிமையில் இருக்கணும் உனக்கு யாரா சொன்னா? திரும்பி பார்த்தா நம்ம ப்ரூஸோட அம்மா அங்கே நிற்கிறாங்க. அம்மா, நீ என்னம்மா இங்கே மா இங்கே என்ன பாருமா, என் முகத்தை பாருமா கொஞ்சம் அப்படின்னு ப்ரூஸ் கிட்ட போக போக அவங்க அம்மா ப்ரூஸோட தூரமாக போயிட்டுருக்காங்க. அவள் அப்பப்போ என்னை வந்து பார்ப்பான். இப்போ உன்னை பார்க்க விரும்பல போல அவள். உன்னை நீ அசிங்கப்படுத்திக்காத ப்ரூஸ் அப்படின்னு சொல்லும்போதே ப்ரூஸ் அம்மா என்ன பாரு அப்படின்னு சொல்லி பின்னாடி ஓடிட்டே இருக்கான். திடீர்னு அவங்க அம்மா மறைஞ்சு அவன் முன்னாடி அந்த கிரீன் டோர் தோன்ற அந்த கிரீன் டோர் வழியாக திரும்ப பூமியில் அவதரிக்கிறான் நம்ம ப்ரூஸ். ஹல்க் அவர் கை கால்கள் எல்லாமே சரியாகி இப்போது ஒரு புது பிறவி எடுத்து ரிட்டர்ன் வராரு. ஹல்கை டெக்னிக்கலாக கொல்ல முடியாது, ஹி இஸ் இம்மோர்டல். எத்தனை முறை செத்தாலும் அவர் அந்த கிரீன் டோர் மூலிமா திரும்ப நம்ம உலகத்துக்கு வந்துடுவார். இந்த ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஷீஹல்க் ஹல்கோட இதயத்தை கடிச்சு சாப்பிட்ருக்காங்க, ஹல்க்கு கொண்டு இருக்காங்க. ஹல்க் இறந்துட்டு அப்புறம் அவருடைய ரீஜென்ரேட்டிங் எபிலிட்டி கிக் ஆஃப் ஆகி இப்போதைக்கு திரும்ப உயிரோட வரது மட்டும் இல்லாமல் வந்துட்டேன்டா அப்படின்னு நம்ம அபாமினேஷனை போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாரு. பெட்டி, அவன் வயிற்றுக்குள்ளே தான் அந்த ஆசிடை சுரக்கக்கூடிய பகுதி இருக்குது, அது இருக்க வரைக்கும் நம்மளால் அவனை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, பெட்டி வயிற்றுக்குள்ளையா, வயிறே இல்லைனா அப்படின்னு தான் கிட்ட இருக்க அந்த நகங்களை வச்சு அந்த அபாமினேஷன் வயிற்று கீழ்ச்சரிச்சிடுறாங்க. இப்போதைக்கு அபாமினேஷனால அந்த ஆசிடை சுரக்க முடியல, நம்ம ஹல்க் கூட ஒழுங்கா சண்டையும் போட முடியல. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது ஹல்க் மெகி வரதை பார்த்துறாரு. நீ என்னங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹல்க் நீ சாகிறத நான் பார்த்தேன், கண் கூடவா பார்த்தேன், எப்படி நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க? ஹல்கோட உலகத்துக்கும் நான் வரவேற்கிறேன். கேள்வியை திசை திருப்பாம நீ எதுக்கு இங்க வந்திருக்கன்னு சொல்லு. நான் தான் அவனை கொண்டு வந்தேன், அவளுக்கு உன்கிட்ட சில கேள்விகள் இருக்கான் கேட்க, ஆனா திரும்ப சொல்ற பதில தான் ஏத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆன்ஷிப் பறக்குற சத்தத்தை கேட்ட உடனே ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கீழே குடிங்க அப்படின்னு நம்ம மெக்கியை மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலேருந்து காப்பாற்றுறாரு. அப்போதைக்கு இந்த வார் வேகன் 1 and 2ன்னு சொல்லி 2 மிகப்பெரிய வார் ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 14 ஹல்க் அழிக்கிறதுக்காகவே அனுப்பியிருக்காரு. அந்த இடமே இப்போதைக்கு சுக்குநூறாக வெடிச்சு சதுருது. நீ என் உயிரை காப்பாற்றிட்ட ஹல்க், ரொம்ப அவசரப்படாத, இன்னும் வேலை முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அபாமினேஷன் இப்போதைக்கு எழுந்துடுறான். பக்கத்தில் இருக்க இந்த ரெச்சி ஹல்க் அடிக்க போக ரெச்சி ஹல்க் அபாமினேஷனை அழகாக அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து மேலே பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்குள்ள இருக்க அந்த ரிக்ஸன் சிட்டி பார்க்குறான். உதவி சீக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே, உதவி தானே, இந்தா வாங்கிக்க அப்படின்னு அபாமினேஷனை அந்த வார் வேகன் ஷிப் 1ல் போட அந்த ஷிப் ஒதுக்கி நிலக்கொலைய ஆரம்பிக்குது. ஷிப் தன்னை நோக்கி வரதை பார்த்த உடனே ஹல்க்கு, இந்தா பிடிச்சிக்க
அப்படின்னு ஓங்கி அந்த ஷிப்பை குத்த அந்த ஷிப் பக்கத்தில் இருக்க அந்த ஷிப் மேலே மோதி ரெண்டுமே வெட்டிச்சு சதற ஆரம்பிக்குது. ஜெனரல் 14 போட்ட பிளான் எல்லாத்தையுமே ஷீ ஹல்க் அண்ட் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து காலி பண்ணுறாங்க. 14க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடிபட்டு கீழே வந்து நம்ம அபாமினேஷன் இந்த பக்கம் நம்ம ஷீ ஹல்க் அடிக்க வர விட அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அபாமினேஷன் பக்கத்தில் போகிறாரு. தெரியும் உன்னை கொல்ல சொல்லி தானே கேட்டுட்டு இருக்க, நான் கொல்றேன்டா அப்படின்னு அந்த அபாமினேஷனை 2ஆக பிரித்து போட அபாமினேஷனுக்குள்ளே மாட்டியிருந்த நம்ம ரிக்சன்ஸோட உடல் மட்டும் வெளில தெரியுது. இவன் என்ன நிலைமையில் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ஆல்ஃபா ஃப்ளைட் 1 நம்ம ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே 14 ஆகா நம்ம இங்கே இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம பற்றி உண்மை எல்லாமே அந்த ஹீரோஸுக்கு தெரிஞ்சிடும், சண்டே அப்புறமா போட்டுக்கலாம், எல்லாரும் ரிட்டீட் ஆகுங்க பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய டீம்மேட்ஸை அப்படியே பின்வாங்குறாரு. அதே கேப்பில் நம்ம ஹல்க்குமே ரிக்ஜன்ஸ் அண்ட் ஷீ ஹல்க்கை கூப்பிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக கரெக்டாக அந்த ஆல்ஃபா ஃப்ளைட் 1லேருந்து இறங்கின டாக் சாம்சன் இந்த இடத்துல காமா ரேடியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் என்னன்னு தான் தெரியல. அதிக ரேடியேஷன் இருக்க அந்த சமயத்தில் யாருமே இங்கே பக்கத்தில் வர விடாதீங்க, நீங்களுமே எந்த ஒரு பொருளையுமே தொட்டுறாதீங்க. ஹல்க் இப்போ தான் வந்துட்டு போயிருக்கான், கூடி சீக்கிரம் அவனை பிடிச்சிடலாம். அந்த பக்கம் ஜெனரல் 14 கையில் கிடச்ச ஹல்க் என்னால் கொல்ல முடியலையே அப்படிங்கிற கோவத்தோட அவருடைய ஆஃபீஸை நோக்கி போக அந்த இடத்துல மானிட்டர்ஸ் கிட்டது கால் வருது. சார் எங்கள் ஹல்க்கு சம்மந்தப்பட்ட எல்லாருமே நீங்கள் கவனிக்க சொன்னீங்களே, நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம், இது எப்படி மிஸ் ஆச்சுன்னு எங்களுக்கு சத்தியமாக ஐடியாவில். தண்டபோல் ராஸோட உடலை காணும் சார். ஸோ தண்டபோல் ராஸை புடைச்சி வச்சு அந்த இடத்துலேருந்து அவருடைய உடல் மீட்கப்பட்டிருக்கேன். அந்த தண்டபோல் ராஸோட உடலை எடுத்தது யார், அந்த உடல் ரெட் ஹல்கா வருமா, எல்லாத்தையுமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ இந்த விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேடாஸ் ஹல்கை பற்றி ஒத்தாசம் மறக்க மிக்கல கமெண்ட் பண்ணிட்டு ஸ்மாஷ் த லைக் பட்டன். நான் உங்களை நல்ல ராசமான விட பற்றி நினைச்சிருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா